நான் போய் ஸ்பெக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப் சேனலில். என்ன கேமரா நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து இப்போ நான் உட்காந்து பேசுகிற மாதிரியே நிறைய பேர் பேசி ஒரு வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு. எனக்கு வந்து என்னென்னா இவ்வளோ பேர் இவரை பற்றி சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் என்ன இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாங்க, இப்போ இவ்வளோ பெரிய ஆளா, அப்படியே இவ்வளோ பெரிய ஆள் ஏன் இங்கே திருச்சியில் உட்காந்துருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சந்தேகத்தோடு தான் நான் வந்தேன். ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோகிராஃபி எப்படி பார்த்தேன்னா, நார்மலாக நம்ம ஃபோட்டோ எடுப்போம், அது வந்து வெட்டிங்கில் போய் எடுக்கிறது, அதை காசு ஆக்கிறது அப்படி தான் பார்த்துருந்தேன். அப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ணி கிளாஸஸ் அட்டன் பண்ண அப்புறம் தான் தெரியுது ஃபோட்டோகிராஃபி வேறு லெவலில் இருக்குது, நம்ம தான் அதை இன்னும் வந்து சரியாக பார்க்கல அப்படின்றது. டைம் பாஸ் மாதிரி தான் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணுன்னு வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆச்சு. 12 வாரம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபோட்டோகிராஃபி பேசிக்லேருந்து எங்களுக்கு ஆரம்பித்தாங்க. ஃபோட்டோகிராஃபி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதுலேருந்து அதுக்கப்புறம் எப்படி டெவலப் ஆச்சு, இன்றைக்கி என்னெல்லாம் இருக்குது, அட்வான்ஸ் இன்னும் என்னெல்லாம் வருங்கிறது கிட்டத்தட்ட அந்தளவுக்கு எங்களுக்கு சொல்லி இந்த கிளாஸஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு 12 வீக்ஸ் ப்ரோக்ராம். ஆக்சுவலி 24 days. இந்த பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரலையும் நம்ம என்ன படிக்க போகிறோம், என்றைக்கு என்னென்ன படிக்க போகிறோங்கிறது ஒரு கிளியரான ஒரு சிலபஸாக இருக்கும். ஜாயின் பண்ணப்பே வந்துட்டு ஃபஸ்ட்டு டே நான் என்ட்ரு ஆகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபீல் கம்ஃபர்ட். நம்மளோட நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு அவங்க ட்ரீட் பண்ணாங்க. பேசிக்காக கற்றுக்கணும் வந்தவங்களுக்கும் ஏற்கனவே வந்திருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்கு 2 பேத்துக்கும் சேர்த்து அவர் கிளாஸ் எடுக்கிறப்ப ரொம்ப நீட்டாக சொல்லி தருவார். ஒரு டெக்னிக்ஸ் வேணால் சொல்லி கொடுத்துடலாம். யார் வேணாலும் எங்கே வேணாலும் இருந்துட்டு ஒரு டெக்னிக்ஸோ ஒரு ஃபோட்டோ எப்படி எடுக்கணும், மெனு செட்டிங்ஸு பெருசாக வந்து கற்றுக்கணும்லாம் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கும் வந்து அது பெரிய விஷயமே கிடையாது. அவர் வந்து ஒரு கலையை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கார். அவர் வந்து ஃபோட்டோகிராஃபி கற்றுக் கொடுக்கணும் இல்லை, ஃபோட்டோகிராஃபியோட கலையை கற்றுக் கொடுக்கணுன்ட்டு தான் ஒரு அவரோட ஆம்பிஷனாகவே இருக்குது. அதே மாதிரி கேமரா பார்த்திங்கன்னா பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் கேமரா வரைக்கும் என்னென்ன கேமரா இருக்குது. அவரோட சார் வந்து கெனான்லேயே இருக்கிற ஹையஸ்ட் 1DX Mark II வச்சுருக்காரு. அந்த கேமரா எங்கள் கையில் தூக்கி கொடுத்துட்டாரு, இந்தாங்க யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. அந்த கேமராவை நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும்போது இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு கேமரா எடுத்து நம்மக்கிட்ட இப்படி கொடுத்துட்டாரு, அசால்ட்டாக கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு கொஞ்சம் பதட்டமாக இருந்தாலும் அப்புறம் நாங்கள் வர சாரை கேட்க கூட நாங்களே கேமரா எடுத்து யூஸ் பண்ணோம். இப்போ 1DXலாம் எங்களுக்கு ஒரு விஷயமாகவே தெரியும். சார் என்ட்ரு ஆகிட்டார்னா அது ஜாலியான பிளேஸ் தான். நமக்கு வந்து சப்போஸ் நமக்கு அந்த உக்காந்து இருக்கிற டைம் வரைக்குமே சார் கிளாஸ் எடுக்கிறாருன்னா மைண்டு வந்து வேறு எதை பற்றியும் இப்போ டைவர்ட் ஆகாமல் கிளாஸ்லேயே அட்டென்ஷனை நம்ம எடுத்துகிட்டு வருவார் சார். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அவர் பார்க்குற போதே வந்து பார்வையிலே தெரிஞ்சிருவார், என்ன அவங்களுக்கு இதான் இந்த இடத்துல தான் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக வந்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை கரெக்டாக கிளியராக வந்து சொல்லி கொடுத்துருவார். அதை நம்ம போய் கேட்கணும் அப்படிங்கிறது கூட இல்லை, ஆனால் வந்து அந்தளவுக்கு ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணி சொல்லி கொடுக்குற மாஸ்டர் வேறு எங்கேயும் கிடைப்பாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. எல்லாரோட திங்கிங்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி சார் வந்து அது எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு, இப்போ நான் ஒரு மாதிரி புரிஞ்சுப்பேன், கூட இருந்தவங்க எல்லோரும் ஒரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் அவர் எப்படி அப்சர்வ் பண்ணுறாருன்றது தெரியல, ஆனால் எல்லாருக்குமே புரிஞ்ச அப்புறம் தான் அடுத்த கான்செப்டுக்கே போகிறாரு. ஏன்னா இந்த சின்ன அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ் எல்லாத்தையுமே டச் பண்ணுறாங்க. அது சும்மாவும் டச் பண்ணல, நீங்கள் பழகிட்டு என்ன கொஸ்டின் கேட்டாலும் என்ன இதுப்பு கேட்டாலும் அதே மாதிரி எனக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி மாதிரி எடுக்கணுன்னா அதே மாதிரி எடுத்து காமிக்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன எக்ஸ்பென்சிவோ அவங்களே பார்த்து செய்கிறாங்க. அவருக்கு வந்து டீச்சிங் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் வந்து பே பண்ணியிருக்கேன், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் வந்திருக்கேன், பே பண்ணியிருக்கேன், நான் கேட்குற கொஸ்டின்ஸுக்குலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுனா கூட அதை வந்து அவர் கொண்டு வந்துடுவார். அவர் ஏன்னா அவருக்கு அந்த டீச்சிங் மேலே இருக்க பேஷன். ஸோ இட்ஸ் நாட் அ கமர்ஷியலாக வந்து ஒரு இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் நான் ஃபீஸ் கேட்குறப்ப இவ்வளோ கொடுத்து நம்ம கற்றுக்கணுமா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இப்போ வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் இதுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு அற்புதமான கலை. இந்த கலையை வந்துட்டு ஒரு அழகாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு குரு வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கார். நான் சென்னையிலலாம் போய் சென்னையில் பெங்களூர்லலாம் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா கேட்டிருந்தேன். நான் நிறையா இது அவங்க வந்து லெவல் வச்சுருக்காங்க, எல்லாருமே லெவல் வச்சுருக்காங்க. ஒரு என்ட்ரி லெவலு, கேமரா எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ட்ரி, பேசிக்கு, அப்புறம் ப்ரொஃபஷனல், அந்த மாதிரி மிட்டு, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அதேமாதிரி கோர்சஸும் அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து அது எல்லாமே ஒரே பேக்கேஜில் வந்து ஒரு கோர்ஸ் தராங்க.
எனக்கு தெரியல, எனக்கு மாஸ்டர் இது எப்படி ரன் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல, சீரியஸாக எனக்கு தெரியல. ஏன்னா நான் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இங்கே கண்டிப்பாக முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து மாஸ்டர் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஒவ்வொன்றையுமே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரசித்து எப்படி ஒரு ஃப்ரேமாகவே தான் இப்போ எனக்கு பார்க்க தோணுது. ஒவ்வொன்றுமே வந்துட்டு அந்த அளவுக்கு முதலையெல்லாம் ஜஸ்ட் ஒரு பூவை பார்க்குறோமா, இல்லை ஒரு சூரியனை பார்க்குறோம், ஒரு நிலவை பார்க்குறோம், எதை பார்த்தாலுமே வந்துட்டு எனக்கு அது தோணாது. ஆனால் இப்போ பார்க்குற கோணம் வந்து மாறுபட்டிருக்குது. அந்த இதை கொடுத்தது வந்து மாஸ்டர் தான்.